ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் சரித்திரம் தொடர்கிறது. நிவர்த்திதாஸுக்கு 7 வயதாகிறது. பிரம்ம உபதேசம் பண்ண வேண்டும். அதற்கு ஊரின் பிராமண சபையிலிருந்து அனுமதி கிடைக்க வேண்டும். தம்மை ஊரை விட்டு விலக்கின பிராமண சபைக்கு நிவர்த்தியையும் அழைத்து கொண்டு விட்டல் பந்த் செல்லுகிறார். சந்நியாசி பெற்ற குழந்தைக்கு பிரம்ம உபதேசம் பண்ண முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிடுகிறார்கள். பல முறை முயற்சித்தும் எதுவும் நடக்கவில்லை. திரியம்பகேஸ்வர் என்கிற கஷேத்திரத்துக்கு செல்கிறார்கள். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அங்கே பிரம்மகிரி என்கிற மலை இருக்கிறது. அதை கிரி பிரதட்சணம் செய்யும் பொழுது நல்ல மழை, இருட்டு எல்லோரும் சேர்ந்து வரும் பொழுது ஒரு புலியின் உருமலும் மின்னலால் புலியின் உருவத்தையும் பார்த்து பயந்து இவர்கள் இருக்கும் இடத்திற்கு ஓடி வருகிறார்கள். அனைவரும் வந்துவிட்டார்கள். நிவர்த்திதாசனை மட்டும் காணவில்லை. தாய்க்கு மிகவும் துக்கம். எல்லா இடத்திலும் தேடுகிறார்கள். ஆனால் தந்தைக்கு மட்டும் தன் பையன் எங்கேயோ நன்றாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் தாயை தேற்ற முடியவில்லை. 1 வார காலம் ஓடிவிட்டது. ஆனால் இதே சமயத்தில் நிவர்த்திதாசனுக்கு ஒரு அருமையான அனுபவம் ஏற்படுகிறது. இவர்களை பிரிந்து நிவர்த்தி தனியாக ஓடி வரும் பொழுது நல்ல மழை. ஒரு குகையில் சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அங்கே ஒதுங்கும் பொழுது தேஜோமயமான அமைதியான மலர்ந்த முகமுள்ள ஒரு சித்த புருஷரை பார்க்கிறான். உடனே நிவர்த்தி அவரை வணங்குகிறான். அவருக்கு நிவர்த்திதாசரை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறது. அவரும் நிவர்த்தியை தன் மடியில் அமர்த்தி நாமாவளி பற்றிய பெருமையை சொல்லுகிறார். சிவபெருமான் கொடுத்த ராமநாமத்தோடு கிருஷ்ண நாமத்தையும் சேர்த்து இவனுக்கு உபதேசம் பண்ணினார். உலகுக்கு நாம பிரச்சாரம் பண்ணு என்று சொல்லி தியானத்தில் இருக்கச் சொன்னார். 7 நாள் ஓடியது. கண் விழித்த பொழுது சித்தப்புருஷர் இல்லை. அங்கிருந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு நிவர்த்தி ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்று பாடிக்கொண்டே வருகிறார். குழந்தையை கண்டவுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. எல்லா விஷயத்தையும் சொல்லுகிறான். நிவர்த்தி தனக்கு சித்தப்புருஷர் சொன்னதை ஞானேஸ்வருக்கு உபதேசம் பண்ண, அவன் சோபாதேவுக்கு உபதேசம் பண்ண, சோபான்தேவ் முக்தாபாய்க்கு உபதேசம் பண்ணுகிறான். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் குரு சிஷ்யன் ஆனார்கள். ஞானேஸ்வர் நிவர்த்தியிடம் இப்படி இரகசியமாக இருக்கும் இந்த நாம உபதேசத்தை எல்லோரும் அறிய பிரகடனம் செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்க, நிவர்த்திதாசரும் சரி என்று சொல்ல ராமகிருஷ்ண ஹரி என்கிற மகா மந்திரத்தை, அதாவது எவன் ராமனாக அவதாரம் பண்ணினானோ தர்மத்தை கடைபிடித்து உலகிற்கு காட்டுவதற்கு, எவன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினானோ அதர்மத்தை வேரோடு அழிப்பதற்காக, எவன் தர்மம் அதர்மம் என்று 2ம் இருப்பவர்களையும் நாம சங்கீர்த்தனத்தால் உயர்த்தி காட்ட முடியும் என்று பாண்டுரங்கனாக பண்டரிபுரத்தில் வாசம் செய்கிறானோ, அதாவது ராமனே கிருஷ்ணன், கிருஷ்ணனே ஹரியாகிய விட்டலன் என்று ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி, ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்று உரக்க பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் நாமம் சொல்லிக்கொண்டே விளையாட்டும் ஆனந்தமுமாய் இருக்கிறார்கள். ஊர் விட்டு வந்து வெகு நாளாகிவிட்டது. ஆலந்திக்கு சென்று மறுபடியும் பிராமண சபை சென்று பிரம்ம உபதேசம் செய்ய வேண்டினார்கள். எத்தனை முறை கேட்டாலும் சபை ஒத்துக்கொள்ளவில்லை. பிராண தியாகம் செய்தால் பார்க்கலாம் என்றது சபை. விட்டல் பந்தும் ருக்மிணியும் பாண்டுரங்கனும் ரகுமாயியும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஜலசமாதி ஆனார்கள். ரிஷியும் ரிஷிபத்தினியும் போல் வாழ்ந்தவர்கள். ஒரு முறை வசிஷ்டர் தசரதனை பார்க்க அரண்மனைக்கு சென்ற பொழுது வந்து பிறந்திருப்பது பரபிரம்மம் என்று அறியாமல் தசரதன் ராமனின் முன்னழகையும் பின்னழகையும் ரசித்து கொண்டிருந்தாராம். தனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் வசிஷ்டருக்கு இருந்ததாம். ஆகையினால்தான் வசிஷ்டரும் அருந்ததியும் விட்டல்பந்த் ருக்குமிணியாக வந்து பிறந்தார்கள் என்கிறது சரித்திரம். குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் தவிக்கிறார்கள். உணவிற்கு வழியில்லை. பிக்ஷை எடுக்கிறார்கள். அதுவும் சில நாள் கிடைப்பதில்லை.
பிராமண சபை தலைமை அதிகாரிக்கு பயந்து யாரும் உதவி செய்வதற்கு பயப்படுகிறார்கள். குழந்தைகளோ, நமக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று தானே நம் அப்பா அம்மா உயிர் துறந்தனர். அது கிடைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். பிராமண சபைக்கு சென்று வணங்குகிறார்கள். எங்கள் அம்மா அப்பா உத்தமர்கள், சந்நியாசம் வாங்கிண்டாலும் தன் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே சம்சார வாழ்க்கைக்கு வந்தார். உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே ஊரை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள். இப்பொழுது உயிர் தியாகம் செய்ததும் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே. அவர்கள் மரணத்திற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்று போரிடுகிறார்கள். சபை சொல்லுகிறது, பைடன் என்னும் ஊரில் ஒரு பெரிய சபை கூடுகிறது. நாங்கள் உங்களை பற்றிய எல்லா விபரத்தையும் எழுதி தருகிறோம். அங்கு இருப்பவர்கள் உங்களை சேர்த்து கொள்ளலாம் என்று சுத்தி பத்திரம் கொடுத்தால் சேர்த்து கொள்ளலாம் என்று கூற 4 குழந்தைகளும் நடந்தே பைடன் செல்கிறார்கள். இந்த ஊர் விட்டல்பந்த் படித்த ஊர். அவரது மாமா இருக்கும் ஊர். ஆலந்தியிலிருந்து வெகு தூரம் பைடன். ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்ற நாமம் சொல்லிக்கொண்டே கிராமம் கிராமமாக கடந்து குழந்தைகள் பைடன் அடைகிறார்கள். அங்கே விட்டல்பந்தின் மாமா குழந்தைகளை அரவணைக்கிறார். மற்றவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.